ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எஸ்எஸ்சியோட நியூ கேலண்டரை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சிஜிஎல் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுங்கிற அந்த அஃபிஷியல் டேட்டையும் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிற டேட்டையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. அது என்னைக்கு வரப்போகுது, அதற்கான எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சியோட கேலண்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சிஜிஎல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் 11th வரும்னு சொல்லியிருந்தாங்க. எம்டிஎஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மே 7th வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. இன்னைக்கு நியூ கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சிஜிஎல்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் 24 வரப்போகுது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு ஜூலை 24. கரெக்டாக ஒரு 30 நாள் தந்திருக்காங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா? எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எப்பவுமே எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுல இருந்து ஒரு 45 டேஸ் மினிமம் ஒரு 45 டேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க எஸ்எஸ்சி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பரோட மிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இப்போதுலேருந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸ் கையில் இருக்குது. நீங்கள் இப்போ சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த 90 டேஸ் முழுக்க உங்களோட ரிவிஷன் ப்ராக்டிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது 2 டாபிக் நீங்கள் வீக்காக இருப்பீங்க, அந்த 2 டாப்பிக்கு நிறைய ப்ரையாரிட்டி டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயமாக சிஜிஎல் எக்ஸாம்ஸ் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த டைம் வேகன்சிங்கிறது இப்போ வரைக்கும் 50,000 ப்ளஸ் இருக்குது. வரப்போகிற நாட்களில் இந்த வேகன்சி கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் 20,000 வேகன்சி வரும். இல்லைனா ஒரு 17,000 வேகன்சியாவது இந்த டைம் கட்டாயமாக வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. 90 டேஸ் நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் ஒரு 80லேருந்து 100 ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களால் இந்த டைம் சிஜிஎல் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது எம்டிஎஸ் எக்ஸாம். எம்டிஎஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் 27 வருது. ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறவங்க மே 7th அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல, அப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணனாலும் இனிமேல் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 110 டேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் எம்டிஎஸ்ஸை கிளியர் பண்ண முடியும். காரணம் என்னென்னா எம்டிஎஸ்ல ரீசனிங் நீங்கள் படித்தா போதும், மேக்ஸ் கட்டாயம் படிக்கணுன்றது கிடையாது. ரெண்டுமே சேர்த்து ஒரு 36 மார்க் எடுத்தால் போதும். அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் தான் நீங்கள் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணும். டெய்லி ஒரு 6 மணி நேரம் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 2 சப்ஜெக்ட்ஸை நிச்சயமாக உங்களால் எம்டிஎஸ்ல ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணிட முடியும். நாம் இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு டீசெண்டான வேகன்சி எம்டிஎஸ்ல வரும்ன்றது. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். 110 டேஸ் ப்ளஸ் உங்கள் கையில் டைம் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை 26 வரப்போது. எக்ஸாம் ஆகஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஸ்டெனோ தெரிஞ்சுக்கணும். ஸ்டெனோ தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் அண்ட் எழுத முடியும். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸில் ஸ்டெனோவுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்டை நீங்கள் குவாலிஃபை பண்ணுறதுக்கு கட்டாயமாக ஷார்ட் ஹேண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் கிளியர் பண்ண முடியும். இப்போ படிக்க ஆரம்பித்து ஸ்டெனோ கற்றுக்கிட முடியுமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஸ்டெனோ தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண சொல்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சேலரிங்கிறது 40,000 ப்ளஸ் உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியாகவே கிடைக்கும். ஸோ ஸ்டெனோ தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள இப்படி ஒரு எக்ஸாம்ஸ் வருது, இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா 100 டேஸ் ப்ளஸ் இருக்குது. மேக்ஸ் கிடையாது இந்த எக்ஸாம்ஸில். நோ மேக்ஸ். ஸ்டெனோக்கு மேக்ஸே கிடையாது. இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான். நல்ல கண்டென்ட்டை சூஸ் பண்ணி படிங்க. நிச்சயம் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அடுத்தது ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 2 வரப்போகுது. எக்ஸாம் அக்டோபர் நவம்பரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2025க்கானது. இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 வரப்போகுது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் தராங்க. ஏன் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப டேஸ் தராங்கன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, வேகன்சி நிறைய வரும். 2022 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கான வேகன்சி 50,000 ப்ளஸ். 2024 இந்த டைமுக்கான இந்த இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 46,000. ஸோ அதனால் இந்த எக்ஸாம்ஸில் நிறைய வேகன்சி வரும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்கன்றனால இவ்வளோ டைம் தராங்க. எக்ஸாம் ஜான் அண்ட் ஃபெப்ரவரியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 90 டேஸ் இருக்குது. இந்த 90 டேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஜென்ரல் அவேர்னஸ் நோட்ஸை நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் நோட்ஸில் உள்ள கொஷின்ஸை 3 டைம்ஸாவது அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் செப்டம்பரில் தான் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம் செப்டம்பரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா எக்ஸாம் செப்டம்பர் 15th வச்சுக்கோங்களேன். ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 2 month ஆகும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். மோஸ்ட்லி டிசம்பர் 15th உங்களுக்கு Tier 1க்கான ரிசல்ட்டை வந்து எஸ்எஸ்சி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க பட்சத்தில் மோஸ்ட்லி ஃபெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Tier 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் மார்ச், ஏப்ரலுக்குள்ளே வாங்கி ஃபைனல் ரிசல்ட் மேலுக்குள்ளேயே வந்துடும். ஓகேவா? இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. 90 டேஸ் இருக்குது. நீங்கள் ஐ ஹோப் நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க.
ரீசனிங் அண்டு ரீசனிங் கட்டாயம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. மேக்ஸ் ஓரளவுக்கு சிலபஸாவது கவர் பண்ணியிருப்பீங்க. ஜென்ரல்ஸ் ஓரளவுக்கு சிலபஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. இங்கிலீஷும் படிச்சிருப்பீங்க. இந்த 90 டேஸில் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மார்க் டெஸ்ட் ரிப்பீட்டடாக போடாதீங்க. மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா அனலிசிஸ் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் போடுங்க. அனலிசிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் மார்க் டெஸ்ட் போட்டால் மார்க் இம்ப்ரூவ் ஆகும்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் மார்க் டெஸ்ட் ரிப்பீட்டடாக போடாதீங்க. அது உங்கள் செலெக்ஷனுக்கு எந்த விதத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்காது. ஓகேவா? அது இன்னும் இம்பார்ட்டன்ட். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல அவைலபிளாக இருக்குது. 100 days கிளாஸ். இந்த 100 days கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸில் என்ன கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ அந்த வீடியோஸ் மட்டும் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். இப்போ ப்ரிப்பரேஷனில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. இந்த கிளாஸஸ்க்குன்னு ஒரு குரூப்புமே ஆப்பில் உண்டு. அந்த குரூப்பில் உங்களுக்கு டே 1லேருந்து நீங்கள் என்ன படிக்கணுங்கிற ஷெடியூலுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலும் அந்த குரூப்பில் டே 1க்கான ஷெடியூலை இப்போ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ MTS 10 இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் இருக்குது. இப்போ இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேலிடிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த இயர் முடிகிற வரைக்கும் உண்டு. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் 2-3 months இந்த கிளாஸஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிட முடியும். ஸோ MTS 10ங்கிற அந்த கோடை யூஸ் பண்ணி இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் என்ன வீடியோ ப்ரொவைட் பண்ணிக்கோமோ அதை மட்டும் நல்லா படித்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிச்சயம் MTS எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். அண்ட் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 weeks ஒன்ஸ் அண்ட் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் இன்ட்ராக்ஷன் செக்ஷன்ஸ் உண்டு. அதாவது இந்த வீக் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் வச்சு டிஸ்கஷன் பண்ணி என்ன சொல்யூஷன்ன்றதையே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஒரு பெஸ்ட் கண்டென்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜாயின் பண்ணி இப்போயே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் கேலண்டரில் 24th June, 27th June அண்ட் 26th June, 27th August இந்த 4 டேட்டையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கோ, எது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த எக்ஸாம்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் எப்போ வருன்றது தெரியாது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.